வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் பை நெட்வொர்க் அண்ட் த அட்லாண்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸ்லேருந்து வந்துருக்கூடிய சம் மேஜர் அப்டேட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரெண்டுமே முக்கியமான அப்டேட்ஸ், கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ரைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன் பை நெட்வொர்க் காயினுக்கான கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $1.67. ரேங்க் வந்து 11th ரேங்கில் வந்து ட்ரேடிங் நடந்துகிட்டு ஓகேங்களா. ஸோ இந்த காயினை வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஃப்ரீ மைனிங் ஆப் மூலியமாக காயினை வந்து ஃப்ரீயாகவே மைனிங் பண்ணிகிட்ருக்கிறோம். ஏற்கனவே ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி மற்றும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். ஃபைனல்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னாக்க, நீங்கள் இது வரைக்கும் கேஒய்சி அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னாக்கா நாளைக்கு லாஸ்ட் டேட் 14 மார்ச் வந்து லாஸ்ட் டேட்டு. ஸோ ஃபைனல் எண்டு டேட். அதுக்குள்ளே நீங்கள் கேஒய்சி அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து அப்ளை பண்ணிடுங்க. இன்னும் ஒரு நாள் தான் டைம் இருக்குது. ஸோ நான் எப்படி வந்து கேஒய்சி அப்ளை பண்ணணுங்கிறதுக்கு ஏற்கனவே நான் வீடியோ கொடுத்துட்டேன். இருந்தாலும் அந்த வீடியோக்கு லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்து கரெக்டாக உங்களுடைய கேஒய்சியை வந்து அப்ளை பண்ணிடுங்க ஓகேங்களா. இப்போ நம்ம டீமில் வந்து மொத்தம் 92 பேர் இருக்கிறீங்க. 92 பேர்த்தில் 40 பேர் வந்து இப்போ லைவில் வந்து மைனிங்கில் இருக்கிறீங்க ஓகேங்களா. ஒன் டே உங்களுக்கு டைம் இருக்குது. இந்த 40 பேரும் தயவு செய்து நீங்கள் என்ன பண்ணுங்க, கேஒய்சி அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, ஏன்னா ஒன் நாள் தான் டைம் இருக்குன்னு ஏற்கனவே நிறைய தடவை சொல்லிட்டேன் உங்களுக்கு ஓகேவா. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துறேன் ஓகேங்களா. இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து மைனிங்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களும் இமீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்க கேஒய்சி அப்ளை பண்ணிடுங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்க கீழே வந்து என்னோட டெலிகிராம் லிங்க் தரேன். டெலிகிராமில் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் அதில் சந்தேகம் இருந்துச்சுனாக்கா நான் உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணி கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் பண்ண முடியும். ஃபைனல் ஸ்டேஜ் ஃபைனல் டே ஓகேவா. ஏன்னா இதுக்கப்புறமும் நீங்கள் அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கனாக்க நீங்கள் இது வரைக்கும் மைனிங் பண்ணியிருந்த காயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும். அதனால் காயின்ஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு செக்யூர் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஏன் அப்படின்னாக்க காயினோட ப்ரைஸ் வந்து இப்போவே $1.6 இருக்குது. அடுத்து பினான்ஸ் லிஸ்டிங் வரையா வரப்போகுது. அடுத்து நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் லிஸ்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அடுத்து மெகா புல்ரன் வரையா வரப்போகுது. அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக வந்து இந்த காயினோட ப்ரைஸ் வந்து அசால்ட்டாக $5 $10 ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்கு இந்த ஆப் மைனிங் பண்ணி கொடுத்துட்ருக்குங்கிறத மறந்துடாதீங்க ஓகேங்களா. நான் நிறைய தடவை நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அதனால் ஃபைனல் ஸ்டேஜுங்கிறதுனால கேஒய்சியை கொஞ்சம் பார்த்து கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிடுங்க. கேஒய்சி பண்ணுறதுக்கு தேவையான வீடியோக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்த்து இம்மிடியேட்டாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஓகேங்களா. இது மைனிங் பண்ணாமல் இருக்கிறவங்க இப்போயாவது கொஞ்சம் மைனிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்களே கேஒய்சியை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏற்கனவே நீங்கள் மைனிங் பண்ணியிருந்திருப்பீங்க, அப்போ நடுவுலேயே வந்து டெலீட் பண்ணியிருப்பீங்க ஆப்பை. ஸோ அந்த மாதிரி நபர்கள் வந்து நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஓகேங்களா. உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்து உங்களுடைய பாஸ்வேர்டு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி சப்போஸ் உங்களுடைய பாஸ்வேர்டு நீங்கள் ஃபர்கெட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டு ஆப்ஷனில் போய்ட்டு உங்கள் மொபைல் நம்பர் மூலியமாக நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுறது மூலியமாக நீங்கள் மறுபடியும் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணி திரும்ப லாகின் பண்ணி உள்ளே போகிறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. ஏன்னா இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா இந்த காயினுக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து நியர் ஃபியூச்சரில் நல்ல ப்ரைஸ் ஆக்ஷன் போகும். ஏன்னா ஃப்ரீயாக வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாங்கிறதுக்கு தான் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வாய்ப்பு வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் ஓகேவா. ஸோ இது வந்து ஃபைனல் அப்டேட்டு பை நெட்வொர்க்கில். அடுத்து வந்து 17 காயின்ஸ் வந்து 14 தேதிக்கு அப்புறமேலுக்கு மைக்ரேட் ஆக கொடுத்துருவாங்க ஓகேங்களா. ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ் நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா பை நெட்வொர்க் வந்து அது பை மாலாம் லான்ச் பண்ண போகிறாங்க ஓகே. ஆன்லைன் ஷாப்பிங்க்கு வந்து நீங்கள் பை காயினை கொடுத்து ஆன்லைனில் வந்து நம்ம எப்படி நம்ம ஆன்லைன் ஷாப் பண்ணுறோம் அதே போல் ப்ராடக்ட்ஸ் வந்து ஷாப் பண்ண முடியும். நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து அப்டேட் கொடுக்க போகிறாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த காயினுக்கான ஃபியூச்சர் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். அதனால் கொஞ்சம் கரெக்டாக பிக்கப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அட்லாண்டிஸ் எக்ஸ்சேஞ்ச். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அட்லாண்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட் ETF வந்து ப்ரோபிட் எக்ஸ்சேஞ்சில் வந்து செக்ஸில் வந்து லிஸ்ட் பண்ணாங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. நேற்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்கன் காயின் வந்து டெக்ஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா காயினை வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. அமெரிக்கன் காயினுக்கான சப்ளையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலேட்டிங் சப்ளை ஜஸ்ட் வந்து 3.8 கோடி காயின் தான் சர்க்குலேட்டிங் சப்ளை. ரொம்ப 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 கம்மி. அப்படிங்கும்போது கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அதே போலவே காயினுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு காயினோட ரேட் வந்து $580 வந்து ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. ஒரு அமெரிக்கன் காயினோட ரேட் வந்து $580 ஓகேங்களா. நேற்று வந்து 550 சம்திங்கில் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா 570 எஸ் இப்போ தான் வந்து பம்ப் ஆகிருக்கும் 5 மினிட்ஸில். ஸோ 560 இருந்தது ஓகே. ஸோ 558 ஓப்பனு. ஸோ ஹை வந்து 570. இப்போ தான் வந்து ரேட் தூக்கியிருக்காங்க. ஸோ இந்த காயினுக்கான சப்ளை வந்து சர்க்குலேட்டிங் சப்ளை வெறும் 3.8 கோடிங்கிறதுனால காயினுடைய ப்ரைஸ் வந்து வேறு லெவலில் பிக்கப் ஆகிட்டு மேலே போயிட்டுருக்குது. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க பிஎன்பியில் வந்து பேர் ஓகேவா. ACBNB தான் பேர். ஸோ பினான்ஸ் காயினை வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும்னா அமெரிக்கன் காயின் வந்து நீங்கள் நியூஸ் ஆப்பில் வந்து ட்ரேட் பண்ண முடியும். விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் ஓகேவா. சரி, அதெல்லாம் சரி சார். நம்மளுக்கு ஏர்ட்ராப் எப்போ கொடுப்பாங்க, நம்மளுக்கு வந்து குளோபல் எப்போ சைட் ஓப்பன் ஆகும், இதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கவனமாக கேளுங்க.
அவங்களுடைய டெலகிராம் கன்வர்சேஷனை வந்து டீப்பாக அனலைஸ் பண்ணதுலேருந்து ஒரு விஷயம் நல்லா தெரியுது. என்ன பண்ணுறாங்கனாக்க, அவங்களுடைய மேஜர் காயின்ஸ் வந்து 4 காயின்ஸ்: அமெரிக்கன் காயின், அட்வான்ஸ்டு பிட் காயின், அட்லாண்டிஸ் காயின் அண்டு சியூசி காயின். அதை இல்லாமல் மீம் காயின் வேறையாக இருக்குது. ஐ லவ் யூ காயின், பிரிக்ஸ் காயின், அப்பெக் காயின், இந்த மாதிரி மீம் காயின் வேறு லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மள்ட்ட இருக்கிறது எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ஏர் ட்ராப்பு சம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாமே எல்லா காயின்ஸும் வந்து அட்லாண்டிஸ் எக்ஸ் குளோபலில் உள்ளே இருக்குது. ரைட்டா? ரைட். நம்ம வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே உள்ளே வந்துட்டோம் இல்லையா? கண்டிப்பாக நம்ம உள்ளே வந்திருப்போம். அப்போ நம்ம உள்ளே வரும்போது உள்ளே எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணோம், அப்போ அந்த காயினோட ரேட் என்ன, இப்போ அந்த காயினோட ரேட் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். அமெரிக்கன் காயின்லாம் வந்து பார்த்திங்கனாக்க 1 சென்ட்டுக்குள்ளே இருந்துச்சு 3 வருஷத்துக்கு முன்னாடி. நான் சொல்கிறது 1 சென்ட்டுக்குள்ளே. ஓகே. இப்போ காயினோட ரேட் வந்து பார்த்திங்கனாக்கா $580. $580. அதே மாதிரி தான் அட்லாண்டிஸ் காயின். அட்லாண்டிஸ் காயின் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போ லான்ச் பண்ண போகிறாங்க. லான்ச் பண்ணும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சர்க்குலேட்டிங் சப்ளை வந்து அட்லாண்டிஸ் காயினுக்கு ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட்டு 30 கோடி காயின் தான் சர்க்குலேட்டிங் சப்ளை. இப்போ எப்படி அமெரிக்கன் காயின் வந்து $580 அதே மாதிரி வந்து விராப்டு ETF வால் ஸ்ட்ரீட் ETF வந்து எப்படி நம்மளுக்கு $350 லான்ச் பண்ணியிருக்காங்களோ அதே போல் அட்லாண்டிஸ் காயினும் கண்டிப்பாக இப்போ லான்ச் பண்ண போகிறாங்க. ஓகே. பிளாக் செயின் லான்ச் பண்ணி வெளி எக்ஸ்சேஞ்சில் தான் லான்ச் பண்ணுவாங்க. அப்போ நம்ம 2-3 வருடங்களுக்கு முன்னாடி வாங்கின ரேட்டுக்கும் இப்போ இருக்கிற ரேட்டுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே கிடையாது. எத்தனை மடங்கு லாபங்கிறத நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்கள். உங்கள் மனசாட்சிப்படி உங்களுக்கே தெரியும் நீங்கள் எவ்வளோ முதலீடு பண்ணினீங்க, இப்போ இருக்கிற ரேட்டுக்கு கால்குலேட் பண்ணால் எத்தனை கோடி வருங்கிறது உங்களுக்கே தெரியும். ரைட்டா? ரைட். இப்போ வந்து நீங்கள் ஏர் ட்ராப் காயின் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க, நம்மளுக்கு கொடுக்க போகிறது கன்ஃபார்ம் தான். பட் என்ன பண்ணுவாங்கனாக்க, எல்லா காயின்ஸையும் ஒரே டைமில் நம்மளுக்கு கொடுப்பாங்களாங்கிறது டவுட். எல்லா காயினையும் ஏர் ட்ராப் காயின்ஸும் ஒரே டைமில் ரிலீஸ் பண்ண போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு இவங்க சொல்லக்கூடிய ரேட்டுக்கு தேவையான லிக்விடிட்டி வந்து அவங்க ஆட் பண்ணணும். அப்போ லிக்விடிட்டி ஆட் பண்ணணும். இவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்கள ஒரே நபரால் கொடுக்க முடியுமாங்கிறது சந்தேகம் தான். அப்போ என்ன பண்ணுறாங்கனாக்க, அட்லாண்டிஸ் எக்ஸ் குளோபலில் இருக்கக்கூடிய ஏர் ட்ராப் காயின்ஸை வெளியில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வெளி எக்ஸ்சேஞ்சஸ்லேயும் டெக்ஸ் பிளாட்ஃபார்ம்லேயும் அந்த காயினை லிஸ்ட் பண்ணி ட்ரேடிங்க்கு கொண்டுட்டு வராங்க ஃபஸ்ட். இந்த மாதிரி சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சஸ்லேயும் டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சஸ்லேயும் காயினை லிஸ்ட் பண்ணி ட்ரேடிங்கை கொண்டுட்டு வந்து லைவுக்கு விட்டு இங்கே லிக்விடிட்டி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆகி மக்கள் வந்து ட்ரேடிங்குள்ளே வந்து நார்மல் ஆகிற வரைக்கும் நம்மளுக்கு எல்லா காயின்ஸும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஓரளவுக்கு செட் ஆனதுக்கு அப்புறமேலுக்கு நம்மளுக்கான ஏர் ட்ராப் காயின்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ரெஸ்ட்ரிக்ஷன் வைப்பாங்க. ஒரு மந்த்துக்கு இவ்வளோ தான் எடுக்க முடியும் அல்லது பர் டேவுக்கு இவ்வளோ தான் எடுக்க முடியும்னு கண்டிப்பாக ரெஸ்ட்ரிக்ஷன் வைப்பாங்க. அப்படி ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சு நம்மளுக்கு காயின்ஸ் வெளியில் விட்டாங்க அப்படின்னாலும், இங்கே ஆல்ரெடி வெளியில் வந்து நம்மளுக்கு அந்த காயின் வந்து லிஸ்ட் பண்ணிட்டாங்க. டெக்ஸ்லேயும் அல்லது நிறைய சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சஸ்லேயும் லிஸ்ட்டு பண்ணியிருக்கும் பொழுது அங்கே ஏர் ட்ராப் காயின் வெளியில் வந்து நம்ம எடுத்து விற்றாலும் நம்மளுக்கு அந்தளவுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஃபால் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ இதை தான் அவங்க வந்து கரெக்டாக பிளான் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு இப்போ ரேப்டு ETF அதாவது வால் ஸ்ட்ரீட் ETF வந்து ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணாங்க. இப்போ அமெரிக்கன் காயின் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து சியூசி காயின் வரலாம், அட்வான்ஸ்டு பிட் காயின் வரலாம். அடுத்தது வந்து அட்லாண்டிஸ் காயின். அட்லாண்டிஸ் காயின் வந்து பிளாக் செயின் லான்ச் பண்ணதையும் அட்லாண்டிஸ் காயினை லிஸ்ட் பண்ணி உடனே ஒரு 2 கண்டிப்பாக 5 எக்ஸ்சேஞ்சுக்கு மேலே தான் லிஸ்ட் பண்ணுவாங்க சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சஸில். அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட்டு பண்ணி எல்லா எக்ஸ்சேஞ்சையும் மக்களை வாங்க வச்சு இங்கே ட்ரேடிங்லாம் வந்து ஓரளவுக்கு செட் ஆனதுக்கப்புறம் தான் குளோபலில் இருக்கக்கூடிய காயின்ஸை வந்து ஏர் ட்ராப் காயினை கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க செய்ய போகிற விஷயம் என்ன அப்படின்னாக்க, எல்லா காயினையும் டெக்ஸ்லேயும் செக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு லிஸ்ட் பண்ணி ட்ரேடிங்க்கு லைவுக்கு கொண்டுட்டு வரது தான் ஃபஸ்ட்டு டார்கெட். அதுக்கப்புறம் தான் பிளாட்ஃபார்ம் ஓப்பன் பண்ணி ஏர் ட்ராப் காயின்ஸு நம்ம ஆல்ரெடி குளோபலில் வச்சுருக்கிற காயின்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு இது வந்து என்னுடைய அசம்ஷன். ஏன்னா இவங்க செய்யக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது அப்படி தான் தெரியுது. அதனால் கண்டிப்பாக நம்மளுக்கு வரும். பட் எல்லாத்தையும் ஒரே டைமில் கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்பொழுதுக்கு டெக்ஸ் அண்ட் செக்ஸில் வந்து இவங்களுடைய காயின்ஸ் எல்லாத்தையும் லிஸ்ட்டு பண்ணுறதுல மும்முரமாக இருக்கிறாங்க. ஓகேவா? இப்போ வந்து அமெரிக்கன் காயின் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த காயினுக்கான சப்ளையை பாருங்களேன், ஜஸ்ட் 2.1 பில்லியன். டோட்டல் சப்ளையும் 2.1 தான். ஓகே, எந்த அளவுக்கு குறைச்சிட்டாங்கன்னு பாருங்கள். அதே சமயத்தில் லிக்விடிட்டியை கவனிங்க, எவ்வளோ லிக்விடிட்டி வச்சுருக்காங்க. $57 மில்லியன் லிக்விடிட்டி ஆட் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் கேப் வந்து $1.21 ட்ரில்லியன் வந்து மார்க்கெட் கேப் வச்சுருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு அமௌண்ட் உள்ளே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அட்லாண்டிஸ் காயினோ அல்லது சியூசி காயினோ கண்டிப்பாக வரும்.
அட்லாண்டிஸ் காயின் வரும் பொழுது அட்லாண்டிஸ் பிளாக் செயினை லான்ச் பண்ணி அட்லாண்டிஸ் காயின் வந்து நிறைய எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நம்ம அட்லாண்டிஸ் காயின் $50 மேலே எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி நீங்கள் ஆஸ்பிட்டில் வாங்கி ட்ரஸ்ட் வாலெட்லையோ அல்லது மெட்டாமாஸ்க்லையோ நீங்கள் காயினை வச்சுருந்தீங்கனாக்க உங்களுக்கு ஜாக்பாட். நீங்கள் இமீடியட்டாக எனக்கு ஏர்ட்ராப் காயின் வந்து நீங்கள் எதிர்பார்க்க தேவையில்லை. காயின்ஸை வந்து ஒன்ஸ் பிஎன்பி செயினில் வந்து அவங்க பிஎன்பி பேரில் வந்து இந்த மாதிரி டெக்ஸ் ட்ரேடு லான்ச் பண்ணாங்கனாக்கவே நீங்கள் ட்ரேடிங் வந்து இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ அமெரிக்கன் காயின் வந்து பார்த்தீங்கன்னாக்க பிஎன்பி பேரில் தான் ட்ரேட் நடக்குது இனிஸ்வாப்பில். ஓகேவா? இதே மாதிரி அட்லாண்டிஸ் காயினையும் வந்து பிஎன்பி பேரில் ஓப்பன் பண்ணி விட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு காயின் வந்து $50 $100 லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னாக்க நீங்கள் ஆல்ரெடி வெளியில் ட்ரஸ்ட் வாலெட்லேயே அது மெட்டாமாஸ்க்லையோ அட்லாண்டிஸ் காயின் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும்னாக்க ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். குளோபலில் இருக்கிறவங்களுக்கு அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்மளுக்கு காயினை ரிலீஸ் பண்ணுவாங்க. அவங்க எப்போல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் நீங்கள் எடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செல் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்பொழுதுக்கு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னாக்க அவங்களுடைய அப்டேட்ஸ் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சைட் வந்து அண்டர் அப்டேட்டில் இருக்குது. அட்லாண்டிஸ்க்கான வேலெட்டை வந்து எல்லோருமே மஸ்ட்டு வந்து டவுன்லோட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அட்லாண்டிஸ் வேலெட்டில் வந்து நம்ம எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஏற்கனவே வீடியோஸ் கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில். ஸோ அதை பார்த்து அட்லாண்டிஸ் வேலெட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அட்லாண்டிஸ் வேலெட்டு, அதே மாதிரி அட்லாண்டிஸ் பே, இதெல்லாம் வந்து அட்லாண்டிஸ் X.Pro, இது எல்லாத்துக்குமான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணி வைங்க. அடுத்த அப்டேட்டை கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? கண்டிப்பாக அடுத்து வந்து மிக விரைவில் நம்ம அட்வான்ஸ்டு பிட் காயினோ அல்லது CUC காயினோ இல்லை அட்லாண்டிஸ் காயினோ கூட நம்மளுக்கு லிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சஸ்லேயும் டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சஸ்லேயும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய அப்டேட்ஸ், கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அடுத்த அப்டேட்டுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.